பட்டுப்புழு ஷெட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஏன்னா நாங்களுமே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளையில் தலை கொஞ்சம் வளரட்டுங்கிறதுக்காகவே விட்டுருந்தோங்க. சரி தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இருக்கிறனால நாங்களுமே இனி சரி பட்டுப்புழுவெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோங்க. அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4 பாக்ஸ் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு வந்திருந்தது. வரும்போதே பார்த்திங்கன்னா புழுவு எல்லாமே மோல்டில் தாங்க இருந்தது. மோல்டு அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல்னு சொல்லுவோம். 1 டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மோல்டில் தாங்க இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லா புழுவுமே வந்து மோல்டுலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்துட்டு அங்கூஸ் பவுட்ரு வந்து எல்லாமே இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எதுக்காக இந்த அங்கூஸ் பவுட்ரு இறக்கிறோம் அப்படின்னா புழுவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த நோய் புழுவெல்லாம் இருக்கும்லங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிருமிகள்லாம் மற்ற புழுவுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்துட்டு இந்த அங்கூஸ் பவுடரில் இறக்கிறோங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே எல்லாத்துக்குமே அங்கூஸ் பவுட்ரு இது எல்லாமே இறச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தலை வைக்கலான்னு சொல்லிட்டு அறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பட்டுப்புழு பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி விரித்து அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையெல்லாம் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் தாங்க அதில் புழு விட்டுருப்பாங்க. அது வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிறப்ப நம்ம அதுலேயே தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எதில் பேப்பரில் கொடுத்தாங்களோ அதில் தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் தலையெல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழு எல்லாமே பிரித்து விட்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீட் பண்ணணுங்க. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரித்து விட்றோம் இல்லைங்க அப்போயுமே நம்ம ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு தாங்க. நாங்களுமே பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி பார்க்கல தலையெல்லாமே வந்து அறுத்து கொண்டு வந்து புழுவுகளுக்குமே வச்சாச்சுங்க. இனி பார்த்திங்கன்னா டே 2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து செரிகல்ச்சர் ஃபார்மிங் பற்றி தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் பயோவில் வந்துட்டு நம்மளோட லிங்க் கொடுத்துருக்கேங்க யூடியூபோடது. அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.